ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய விபத்து தடுப்பு வாரத்தில் இன்று பணியிட விபத்து தடுப்பு நாள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் MP யாக பதவியேற்றார் அப்துல் வசீர். அக்டோபர் 1 முதல் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட் வரி விதிப்பு. ஜப்பான் தென்கொரிய பொருட்களுக்கு 25% வரி விதிப்பு. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 3வதும் இறுதியுமான ஒருநாள் போட்டி இன்று. உள்நாட்டுச் செய்திகள். தேசிய விபத்து தடுப்பு வாரத்தை அறிவிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜூலை 8 பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 9 வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 10 நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுப்பதற்காகவும், ஜூலை 11 பாடசாலை, முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தல், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள், பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தல் மற்றும் எதிர்காலத்தில் விபத்து அபாயத்தை குறைக்க குறுகிய, நடுத்தர மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மக்கள் தொகையில் 7 பேரில் ஒருவர் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் விபத்தில் சிக்கிக் கொள்கின்றார்கள் என்றும் சுகாதார அமைச்சு கூறுகிறது. அதாவது ஒவ்வொரு நிமிடமும் குறைந்தது 6 முதல் 8 இலங்கையர்கள் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் விபத்திற்கு முகம் கொடுப்பதாக சுட்டிக்காட்டிய சுகாதார அமைச்சு, அன்றாட வாழ்வில் ஏற்படும் விபத்துக்களை கருத்தில் கொள்ளும் போது ஒவ்வொரு இலங்கையரும் ஒவ்வொரு வருடமும் குறைந்தது ஒரு விபத்திற்கு ஏனும் முகம் கொடுக்கலாம் என்றும் கூறியுள்ளது. திடீர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நடுத்தர வயதுடையவர்கள் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 15 தொடக்கம் 44 வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகளவான விபத்துக்களுக்கு முகம் கொடுப்பதுடன் விபத்துக்களும் இறப்புகளும் முக்கிய காரணம் என்றும் சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. திடீர் விபத்துக்கள் காரணமாக சிகிச்சைகளுக்காக இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு செல்லும் நோயாளிகள் ஆண்டுதோறும் 2500 தொடக்கம் 3000 பேர் இறக்கின்றனர் என்றும், விபத்துக்களால் ஏற்படும் இறப்புகள் வைத்தியசாலைகளில் இடம்பெறும் இறப்புகளில் 10வது முக்கிய காரணம் என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் சுமார் 1,45,000 இறப்புகளில் 10,000 முதல் 12,000 பேர் விபத்துக்களால் இறக்கின்றனர் என்று தெரிவித்துள்ள சுகாதார அமைச்சு, இது ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 பேர் என்றும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் குறைந்தது 4 பேர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் விபத்துக்களால் ஏற்படும் 7,500 தொடக்கம் 8,000க்கு மேற்பட்ட இறப்புகள் வைத்தியசாலைகளுக்கு செல்லும் முன்பே நிகழ்கின்றன என்றும் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒருவர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் 6 அல்லது 8 பேர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு விபத்துக்களில் சிக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய விபத்து தடுப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு சுமார் 1000 பேர் வரையில் மரணிப்பதாகவும், 15 வயதிற்கும் 40 வயதிற்கும் இடைப்பட்டவர்களை இவ்வாறு உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர், ஆண்டொன்று 3000 பேர் வரை தங்களது உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றனர் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் தெரிவிக்கையில், வெளிநோயாளர் பிரிவுக்கு வருகை தரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மருத்துவமனைகளில் சேர்க்கை அதிகமாக உள்ளது. இது சுகாதார சேவைகளுக்கு ஒரு தடையாகும் என்றார். ஜூலை 7 சாலை விபத்து தடுப்பு தினமாகும். ஜூலை 8 அலுவலக விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 9 வீதிகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 10 நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 11 பாடசாலை மற்றும் பாடசாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நமது நாட்டின் நலன்புரி அரசின் முக்கிய அம்சமான சுகாதார கட்டமைப்பில் பெரும் சரிவும் வீழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையில் காணப்படும் 4 MRI ஸ்கேனர்களில் 3 ஸ்கேன் இயந்திரங்கள் செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருதய நோயாளிகள் வைத்தியசாலைகளில் பெறும் சேவைகளுக்கு மேலதிக மருந்துகள் மற்றும் பிற பொருட்களை பெறுவதற்கு 1 லட்சம் ரூபாவிற்கு மேல் மேலதிகமாக செலவிட வேண்டியுள்ளது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், மயக்க மருந்துகள் மற்றும் வலி நிவாரணிகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுகின்றன. தனியார் மருந்தகங்களில் கூட இந்த மருந்துகளுக்கான தட்டுப்பாடு அதிகரித்து வருகின்றன. நமது நாட்டிற்கு கிடைத்த மிக உன்னத பரிசான இலவச சுகாதார சேவை வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் இலவசமான ஒன்றாகவே அமைந்து காணப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலவச சுகாதாரம் என்பது அரசு வைத்தியசாலைகளில் இருந்து மருந்து சீட்டை பெற்று தனியார் மருந்தகத்தில் மருந்து வாங்கும் நடவடிக்கை அல்ல. எனவே இது இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் போது பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் அவற்றுக்கான அதிக நிதியுதவி ஒதுக்கீடு பெறுதல் அவசியமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு மாகாண மற்றும் பிராந்திய அளவில் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்து ஆளுநர்கள் மற்றும் மாகாண செயலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் கலந்துரையாடலில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் மேலும் உரையாற்றிய பிரதமர் கவனமாக திட்டமிடப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை பற்றி கலந்துரையாடி நடைமுறைப்படுத்துவதற்கு மாகாண சபைகளின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார். தேசிய கொள்கைகளையும் மாகாண சபை நடைமுறைகளையும் இணைத்து இந்த கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். கல்வி கொள்கைகளில் வேறுபாடுகள் ஏற்படாத வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த கல்வி சீர்திருத்தங்களின் இலக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவதாகும். இந்த செயல்முறையின் இறுதி பயனாளர்கள் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் குடும்பங்களுமாக இருக்க வேண்டும். எடுக்கும் அனைத்து முடிவுகளும் பிள்ளைகளை மனதில் வைத்தே எடுக்கப்பட வேண்டும். கல்வி சீர்திருத்தத்தின் போது எதிர்கொள்ள வேண்டிய 2 முக்கிய சவால்கள் உள்ளன. ஒன்று, தற்போதைய கல்வி முறையை மாற்றி அமைப்பது. அடுத்தது, சீர்திருத்தம் நடைபெறும் காலத்திலும் தற்போதைய நடைமுறைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னெடுப்பது. நீண்ட காலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளால் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கும் அதே வேளையில் இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. பாடசாலைகளின் வலிமையான பணிகளை முன்னெடுக்கும் போது கொள்கை தொடர்பான விடயங்களில் இணக்கப்பாட்டுடன் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மேலும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவிரத்ன, தொழில்நுட்ப கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே, பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரி, கல்வி அமைச்சின் செயலாளர் நாடக கழுவவ, மாகாண ஆளுநர்கள், மாகாண செயலாளர்கள், மாகாண கல்வி பணிப்பாளர்கள், திரைசேரி, நிதிக்குழு மற்றும் கல்வி அமைச்சின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். வாகன இறக்குமதி பிரச்சினை மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ள நிலையில் நாட்டில் உள்ள வெளிநாட்டு கையிருப்புகளிலிருந்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதில்லை என்று பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் எந்த ஒரு பொருளையும் இறக்குமதி செய்யும் போது நாட்டில் உள்ள வெளிநாட்டு கையிருப்பு இறக்குமதிக்கு பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக ஏற்றுமதி மூலம் பெறப்படும் பணம் அதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்று அவர் தெரிவித்தார். பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெர்னாண்டோ மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் எப்போதும் கையிருப்புகளிலிருந்து இறக்குமதி செய்வதில்லை என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். கையிருப்புகளிலிருந்து இறக்குமதி செய்தால் எங்கள் கையிருப்பு இறக்குமதி போதுமானதாக இருக்காது. ஏனெனில் எங்கள் கையிருப்பு சுமார் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். ஆனால் நாங்கள் வருடத்திற்கு சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இறக்குமதி செய்கின்றோம். எனவே கையிருப்புகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதில்லை. இந்த பிரச்சினை பெரும்பாலும் வாகனங்களை இறக்குமதி செய்வதில் எழுகிறது. வாகன இறக்குமதிகளை பொறுத்தவரை வாகனங்கள் கையிருப்புகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதில்லை. வாகனங்கள் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் ஏற்றுமதியிலிருந்து நாம் பெறும் பணத்திலிருந்தும் சுற்றுலா சேவைகள் மற்றும் நமது வெளிநாட்டு பணம் அனுப்புதலிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. எனவே ஏதேனும் இறக்குமதி செய்யப்பட்டால் அதற்கு இறக்குமதி வெளிநாட்டு கையிருப்புகளின் மூலம் செய்யப்படுவதில்லை. இருப்பினும் தேவைப்பட்டால் அந்த கையிருப்புகள் மூலம் செய்யலாம். ஆனால் அதை அவ்வாறு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று அவர் தெரிவித்தார். இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக முகமது சரிவ் அப்துல் பாசித் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று பதவியேற்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் அலீம் பதவி விலகியதைத் தொடர்ந்து வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது சாலின் அலீம் ஏராவூர் நகர சபையின் வேட்பாளராக போட்டியிடுவதற்காக கட்சியின் வேண்டுகோளுக்கிணங்க பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது.
போலீஸ் பிரிவில் தற்போது 28,000 வெற்றிடங்கள் இருப்பதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தற்போது போலீஸ் அதிகாரிகள் பற்றாக்குறை இருப்பதாக கூறியுள்ளார். அதன்படி போலீஸ் சேவையில் 5,000 வெற்றிடங்களை அவசரமாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப அதற்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உப போலீஸ் பரிசோதகர் பதவிக்கு தற்போது விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருவதாகவும் 5,000 கீழ்நிலை போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் கூறினார். இதற்கிடையில் விசாரணையில் உள்ள 1,500 அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் குறிப்பிட்டார். 2027 ஆண்டு முதல் சொத்து வரியொன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இந்த வரிமுறை 2027 ஆண்டின் முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பாக வெளியிட்ட தனது ஊழியர் மட்ட அறிக்கையில் இதுகுறித்து அறிவித்துள்ளது. இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்திற்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது. சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமை ஒன்று உருவாக்கப்படவுள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2027 ஆண்டில் இந்த புதிய வரியை அமுல்படுத்துவதற்கு சொத்து வரி விதிப்பு முறைகள் குறித்து ஒருங்கிணைந்த கலந்துரையாடல்கள் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவிக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் மகேஷ் விஜயரத்னவை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் 2 சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதேவேளை வைத்தியர் மகேஷ் விஜயரத்னவின் மகளை எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரி ஒருவரை மிரட்டிய குற்றச்சாட்டின் பேரில் வைத்தியர் மகேஷ் விஜயரத்னவின் 21 வயதுடைய மகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட வைத்தியர் மகேஷ் விஜயரத்னவின் மகள் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து 50,000 லஞ்சம் ரூபாய் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். பிளியந்தல பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் நேற்று மதியம் உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தெமட்டகுட குலன்னாவ வீதியில் இயங்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த ஆண்டுக்கான வரி விலக்கு அறிக்கையை வழங்குவதற்காக 1 லட்சம் லஞ்சம் ரூபாய் கோரியிருந்தார். பின்னர் அந்த தொகையை 50,000 ரூபாவாக குறைக்கப்பட்டு கடந்த 3ஆம் தேதி அவருக்கு 42,000 ரூபாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் இன்று மீதமுள்ள 8,000 ரூபாவை பெற சென்ற போது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். சப்ரகமு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 120 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹம்பிலிப்பிட்டிய, சீதாவகபுர, கேகல்ல மற்றும் ரத்னபுரி போலீஸ் பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த விசேட சோதனை நடவடிக்கை 6ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 7 பேரும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 19 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த விசேட சோதனை நடவடிக்கையில் போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் இராணுவத்தினர் உட்பட 900க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூலை 15ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிச நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர் கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கொழும்பு ஹெவலாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பயணப்பையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த தங்கமுலாம் பூசப்பட்ட
செய்யப்பட்ட T-56 ரக துப்பாக்கி மே மாதம் 20ஆம் திகதி கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உட்பட 12 பிரதிவாதிகளை எதிர்வரும் 11ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இன்று அழைப்பாணை பிறப்பித்துள்ளது. பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை கையளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு இவ்வாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 13 குற்றப்பத்திரிகைகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மகேன் வீரமன், அமாலி ரணவீர மற்றும் பிரதீப் அபேரத்னா ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்படவுள்ளது. பின்தங்கியுள்ள சமூகத்தில் மீண்டும் மனிதாபிமானத்தின் உயிரோட்டத்தையும் ஆன்மீக பண்புகளையும் கொண்டு வருவதில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் வகிபாகம் முன்மாதிரியானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பு உயர்மறை மாவட்ட ஆயர் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகையின் குருத்துவ பணிவாழ்வின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்பு பேராயர் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கௌரவிப்பு விழாவில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். சமூகத்தின் நல்வாழ்வு மற்றும் ஆன்மீகத்தை கட்டியெழுப்புவதற்காக பெரும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ள அன்னார் பாரிய சேவையாற்றும் ஒரு ராஜதந்திரி. பைபிளை மிக நன்றாக விளக்கி விடயங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு வேத விற்பன்னர், சமூகத்தை எழுச்சியூட்டும் வலுவான ஆளுமை கொண்ட ஒரு பேச்சாளர் போன்ற பாத்திரங்களுக்கு அப்பால் உண்மையான மனித நேயர் என்றும் ஜனாதிபதி கூறினார். கால ஓட்டத்தில் மூடிமறைக்க இடமளிக்காது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். தனது 50 வருட கால அனுபவத்தை இதன்போது நினைவு கூர்ந்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை 75 ஆண்டு கால சர்வாதிகாரத்தை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதியினால் முடிந்திருப்பது குறித்து பாராட்டுகளையும் தெரிவித்தார். அத்தோடு நாட்டில் பல்வேறு இனக்குழுக்களிடையே வெறுப்பை விதைக்கும் அரசியல் கலாச்சாரத்தை வேரோடு ஒழிக்க முடிந்திருப்பது குறித்தும் அவர் தனது நன்றியை தெரிவித்தார். வெள்ளவாய போலீஸ் பிரிவின் 3ஆம் தூண் பகுதியில் வெள்ளவாய பிரதான வீதியில் முச்சக்கர வண்டியொன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கதிர்காமத்திற்கு யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 பெண்கள் மற்றும் சாரதி காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஆபத்தான நிலையில் மொனரகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பண்டாரவளை அம்பத்தாண்டேகம பகுதியை சேர்ந்தவர்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 60ஆக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என்று அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்று அதன் தலைவர் வணக்கத்திற்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த் தேரர் தெரிவித்தார். தாதியர் அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயதை 63ஆக நீட்டித்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. அதன்படி குறித்த வழக்கு முடியும் வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர் நீதிமன்றம் மார்ச் 6ஆம் திகதி உத்தரவிட்டது. அந்த உத்தரவின்படி 60 வயதை நிறைவு செய்த அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த 4ஆம் திகதி சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு அடையாளம் காணப்பட்ட மற்றும் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்று வரை 52 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் 47 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. புதிதாக அகழப்படும் குழியிலிருந்து ஒரு மன்றையோடம் கிடைக்கப்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழுவின் பங்கேற்பு இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள் வீசப்பட்ட பொதியிலிருந்து கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, இனத்தெரியாத நபர்கள் சிலர் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையின் கூரை வழியாக சிறைச்சாலைக்குள் பொதியொன்றை வீசி சென்றுள்ளார். இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் குறித்த பொதியை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இந்த பொதியை சோதனையிட்ட போது குறித்த பொதியில்
வீட்டிலிருந்து 8 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட 8 கையடக்க தொலைபேசிகளும் மேலதிக விசாரணைகளுக்காக ரத்தம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நாடு தழுவிய தேசிய நுழம்பு கட்டுப்பாட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் நாளை தேசிய நுழம்பு கட்டுப்பாட்டு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பாடசாலைகள், பிரிவினாக்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை துப்புரவு பணிகள் மற்றும் நுழம்பு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாடசாலை கல்வி பணிப்பாளர் SHH சஞ்சீவனி தெரிவித்துள்ளார். இந்த சிறப்பு முயற்சி நுழம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அளிப்பதோடு மாணவர்கள் மற்றும் ஊழியர்களிடையே நுழம்புகளால் பரவும் நோய்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு திட்டமிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் எனவும் வடமேல் மாகாணத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் மணிக்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மீதமான காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். தென்கொரியா மற்றும் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு எதிர்வரும் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். அத்துடன் தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு அனுப்பிய கடிதங்களின் நகல்களையும் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது: வரும் ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஜப்பான் மற்றும் கொரியா ஆகிய நாடுகளின் அனைத்து வகையான பொருட்களுக்கும் தனித்தனியாக 25% வரி விதிக்க உள்ளோம். உங்கள் நாடுகளுடன் எங்களுக்கு உள்ள வர்த்தக பற்றாக்குறை ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்கு இந்த 25% வரி என்பது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் காரணத்துக்காக உங்களது வரிகளை உயர்த்த நீங்கள் முடிவு செய்தால், நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் உயர்த்த தேர்வு செய்தாலும் அது நாங்கள் வசூலிக்கும் 25% சேர்க்கப்படும். இவ்வாறு ட்ரம்ப் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த கடிதங்கள் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா மற்றும் தென்கொரியா அதிபர் லீ ஜே-மியுங் இருவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அமெரிக்க விரோத கொள்கைகளை ஆதரிக்கும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்க நிர்வாகம் புதிய வரி விதிப்பு மற்றும் திருத்தப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பும் என்று கூறியிருந்தார். அதன் முதல் கட்டமாக தற்போது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு ட்ரம்ப் கடிதம் அனுப்பியுள்ளார். ரஷ்யாவின் போக்குவரத்து அமைச்சரான ரோமன் ஸ்டாரோவைட்டின் மரணம் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படாத நிலையிலும் அவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவித்துள்ளன. ரஷ்யாவின் உயர் குற்றவியல் புலனாய்வு பிரிவு ஸ்டாரோவைட்டின் உடல் மாஸ்கோ புறநகர் பகுதியான ஓடின்சோவாவில் நிறுத்தப்பட்டிருந்த அவரது காரில் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியுள்ளது. இந்த நிலையில் அவரின் உடலுக்கு அருகில் முன்னதாக அவருக்கு அதிகாரப்பூர்வ பரிசாக வழங்கப்பட்ட துப்பாக்கி காணப்பட்ட குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு போக்குவரத்து அமைச்சரை பதவி நீக்கம் செய்த சில மணித்தியாலங்களிலேயே அமைச்சர் தனது உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புட்டின் பதவி நீக்கம் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு ரஷ்ய போக்குவரத்து அமைச்சர் ரோமன் ஸ்டாரோவைட் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் டெக்சாஸில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இதுவரை 104 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். கேர் கவுண்டியில் சராசரி ஆண்டு மழைப்பொழிவில் 1/3 மழை, அதாவது 30 சென்டிமீட்டர் மழை ஒரே இரவில் பெய்துள்ளதே இந்த நிலைமை மோசமாக காரணம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழப்பு எதிரொலியாக இதை பேரிடராக அந்நாட்டு ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பான கோப்பில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். நாணய மாற்று வீதம்.
இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் போட்டி பல்லேகல மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி மாலை 6 மணியளவில் 45.6 ஓவர்களில் 255 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் அணியின் வீரர் குசல் மெண்டிஸ் 124 ஓட்டங்களை பெற்று தமது 6வது சதத்தை பெற்றிருந்தார். பந்துவீச்சில் பங்களாதேஷ் அணி சார்பில் மெஹடி ஹசன் மிராஸ் 2 விக்கெட்டுகளை பெற்றிருந்தார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.